அதை விட்டுட்டு நீங்கள் கடையில் வாங்கி சாத்துறது, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். என்ன, கடையில் வாங்கி சாத்துறேல், வாசலில் இருக்கிற பூக்கடையில் வாங்கி சாத்துறேல் முக்கியமாக. என்ன, அதில் உள்ள பூக்காரி ஊற்றி உட்காந்துட்டுருப்பா. எல்லா கடையிலையும் ஒரு லேடிஸ் தான் உட்காந்துட்டுருப்பா. அவளை இன்றைக்கி பார்த்தாலும் உட்காண்ட்ருப்போம், நாளைக்கு பார்த்தாலும் உட்காண்ட்ருப்போம், மறுநாள் பார்த்தாலும் உட்காண்ட்ருப்போம், 10 நாள் கழித்து பார்த்தாலும் உட்காண்ட்ருப்போம். ஏன், அவள் வீட்டில் ஒரு நல்லதோ கெட்டதோ, ஒரு சுப காரியங்களோ ஒரு அசுப காரியங்களோ வராதா? இல்லை, அவளும் பொம்மை நாட்டி தானே, அவளுக்கும் தீட்டு தொடப்பு வராதா? வருஷம் 365 நாள் உட்காந்துட்டுருப்போம். அப்போ அவள் கையால் பூவை வாங்கி கொண்டு வந்து சாத்துறாள் அம்பாளுக்கு. அது எவ்வளவு உங்களுக்கு பாபம் அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டாம், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த வேலையெல்லாம் அதிகமாக செய்கிறது அதனால தான் பிராமணனை தீட்டுறான் அங்கங்கே. நம்ம பிராமணன் தான் செய்கிறது அதிகமாக அந்த வேலையெல்லாம். தமிழ் மக்கள்லாம் சொன்னால் புரிஞ்சுக்கிறாங்க பாவம். என்ன, மறுபடியும் சொல்லி புரியாமல் செய்கிறது பிராமணர்கள் தான் இந்த வேலையை திருப்பி திருப்பி செய்கிறது. தமிழ் மக்கள்லாம் ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சுக்கிறாங்க. என்ன, அதனால் நம்ம ஆளுகள் தான் இந்த வேலையை அதிகமாக செய்கிறது. அதுக்காக சொல்ல வரேன் பாருங்கள்.